ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம இன்றைக்கி விசுக்கட்டை பண்ண போகிறோம். இது விசுக்கட்டை பண்ணுறதுக்கு புத்தரின்னு சொல்லுவாங்க. புதுசாக நெல் குத்துன அரிசியில் தான் பண்ணுறது. இது இனிப்பு சர்க்கரை தேங்காய் பாலில் செய்கிறது. அந்த தேங்காய் பால் ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லோரும் வருஷப்பருப்பன்னைக்கு பண்ணுவாங்க, புது வருஷப்பருப்பன்னைக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் காமிச்சு தரேன். ரொம்ப எம்மியான டிஷ்ஷு. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணணும். புதுசு பச்சரிசியில் பண்ணுறது. இது பச்சரிசி தான் மெயின், ஆனால் புது பச்சரிசியாக இருக்கணும். குழையருக்கு வேண்டிட்டு புது பச்சரிசியாக இருக்கணும். வாங்க பார்ப்போம் எப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விசுக்கு செய்கிற விஷுக்கட்டி செய்யலாம். அப்படின்னா இந்த புது வருஷ பருப்புக்கு ஒரு கேக் மாதிரி பண்ணுவாங்க, அது பண்ணலாம். இன்றைக்கி நம்ம அது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து புது பச்சரிசி வேணும். புதுசு இது பாருங்க, 250 கிராம் 2 கப்பு எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு, அப்புறம் திருப்பி நீ ஒரு கப் எடுக்கிறேன். 250 அப்போ 1/2 kg அரிசி. இது புது பச்சரிசி. இது நல்லா கழுகி நம்ம ஊற வச்சுக்கலாம். இது மெயின் டிஷ். இது வந்து கேரளாவுக்கு விசுக்கு தான் பண்ணுவாங்க, வேறு எல்லா டைமில் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம வருஷப்பருப்பன்னைக்கும் பண்ணிக்கலாம், நம்ம தமிழ் வருஷப்பருப்பன்னைக்கு பண்ணிக்கலாம். இல்லாட்டி எப்போனா உங்களுக்கு சாப்பிட தோணும் போது அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் புது பச்சரிசி வேணும் இதுக்கு. அரிசி கழுகி வச்சுடுங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்தோன்னே போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு தேங்காய், ஃபுல்லாக ஒரு தேங்காய், நல்ல பெரிய தேங்காய். அது ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு கெட்டி பால் மாற்றி வச்சுட்டு பின்ன அடுத்த தண்ணி பால் எடுக்கணும். அது கம்மியாக தான் எடுக்கணும் பால், ரொம்ப லிக்விட் ஆகிடக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த டிஷ்ஷு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் இனிப்பாகவும் சாப்பிட்லாம், உப்பாகவும் சாப்பிட்லாம், அது உங்களோட இஷ்டமாக. நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து ஊற்றி வச்சுருக்குறோம். அரிசி ஊறியாச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஊறணும், ஜாஸ்தி ஊறக்கூடாது. புது அரிசினால குழஞ்சிரும். பாருங்கள், அரிசி கீழே காணுது. அரிசிக்கு மேலே இருக்கிற மாதிரி ரெண்டாவது பால் ஊற்றணும். அப்புறம் ஒரு கப்பு 250 ml தலைப்பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து செப்பரேட்டாக வச்சிடணும். ஒரே ஒரு விசில் தான். இது வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து செப்பரேட்டாக வச்சிடணும். அது இப்போ ஒன்றும் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பால் ஊற்றி இது வேவிச்சு ஒரு விசில் தான் வரணும். ஏன்னா இது புது அரிசி இல்லைங்களா, சீக்கிரமாக குழஞ்சிடும். ஒரே ஒரு விசில் எடுத்துடணும். கொஞ்சம் தேவையான உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம வேவிச்சிக்கலாம். வாங்க ஒரு விசில் கொடுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது உருக்கிறதுக்கு வைக்கலாம். டஸ்ட்டு தானே இருந்தால் போகிறதுக்கு வேண்டிட்டு இது உருக்கி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடியும் ஒரு 2-3 ஏலக்காய் அது பொடிச்சது, அது ரெண்டும் நம்ம இந்த தலைப்பால் எடுத்து வச்சுருக்குறீங்களா அதில் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. அரிசி நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் நம்ம இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கீங்களா, தேங்காய் பால் அந்த ஜீரகமும் ஏலக்காய் போட்டது அது இதுக்குள்ளே ஊற்றிக்கணும். நம்ம வந்து தலைப்பால் ஊற்றிட்டு ஒரு மினிட்டு சும்மா ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அவ்வளோதான். இது ஆன வரைக்கும் நம்ம இது பிளேட்டில் தட்டி விடணும். தட்டி நல்லா ஆறவுக்கு வச்சிடணும். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இது உப்பு. இது நான் இதுலேயே இனிப்பு சாப்பிட்றது. இனிப்பு வேணுங்கிற இனிப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும் கேஸு. ஒன்று இலக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு இது நல்லா இப்படி பருத்தி விட்டுறணும். நீட்டாக பருத்தி விட்டுங்க. 1-2 பிளேட்டில், உங்களுக்கு பெரிய பிளேட் இருந்தால் ஒன்றுலேயே வந்துடும். இல்லாட்டி ஒரு 2 பிளேட்டில் போட்டுக்கோங்க. நான் 2 பிளேட்டில் போட்டுட்ருக்குறேன். ரெண்டாவது பிளேட்டில் நல்லா தட்டி விட்டுக்குங்க. இது வந்து நீங்கள் ஒரே பெரிய தாலி இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு ஒரே பிளேட்டில் தேய்ச்சி விடலாம். இல்லாட்டி 2 பிளேட்லேயே போட்டுக்கோங்க. இது நல்லா உப்பு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா இதில் உப்பு தானே போட்டிருக்குறோம். இது இப்படியே சாப்பிட்லாம். இது ஆறின பிறகு கட் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும்.
உப்பு இஷ்டம் இருக்கிறவங்களுக்கு. இனிப்பு வேணுங்கிறவங்களுக்கு இதில் நம்ம சர்க்கரை தண்ணி ஊறுக்கிறோம் இல்லையா, அது ஊற்றி சாப்பிடணும். வெள்ளை உருக்கி வச்சுருக்கிறது எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஏதாவது டர்ட் இருந்தால் போயிடும். பாருங்கள், கரடெல்லாம் இருந்துச்சுன்னா, கல் மண் எதாவது இருந்துச்சுன்னா போயிடும். அப்புறம் இதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் சுக்கு பொடியும் அரை டீஸ்பூன் சுக்கு, அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதுதான் நம்ம இனிப்போட இன்க்ரீடியண்ட்டு. இது நல்லா இலக்கி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இப்படி கட் பண்ணிக்கணும். இது ரைஸ் கேக் பார்த்திங்களா, ரைஸ் கேக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீஸாக கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து இப்படியே சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்குங்க. இல்லாதவங்க நம்ம சுகர் சிரப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சமாக ஊற்றி அது இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எம்மையான விசுக்கட்டை கேக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. புது வருஷத்துக்கு செய்கிறது இது. இப்படியே வெல்லத்து சிறப்பு இல்லாமல் சாப்பிட்லாம். பாருங்கள், இப்படி சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லாயிருக்கு தானே. ரொம்ப எம்மியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. சால்ட் ஃப்ளேவர் இது. உங்களுக்கு வேணுமாந்தால் சுகர் வேணுமாந்தால் இந்த சிரப் நம்ம பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இனிப்பு வேணுமாந்தால் இந்த வெள்ளை காய்ச்சி போட்டுது இப்படி எடுத்து ஊற்றிட்டு அது கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு விருப்பம் இருக்கிறவங்க இனிப்பு கூட சாப்பிடுங்க. சால்ட் இஷ்டம் இருக்கிறவங்க சால்ட்டில் சாப்பிடுங்க. தேங்காய் பாலெல்லாம் ஊற்றிருக்கவங்கள அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய். மீண்டும் அதர் வீடியோன்னு உங்களை சந்திப்போம். தேங்க்யூ. என்னோடய வீடியோ இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.